ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸோட அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த எபிசோடில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அது எப்படி ஒரிஜினல் சீரீஸ்லேருந்து மாறுபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுனில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோடோட பிளாட்டு ஒரிஜினல் சீரீஸ்லேருந்து எந்தெந்த எபிசோட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, தி சவுத் அண்ட் ஏர் டெம்பிள் அப்படிங்கிற எபிசோட்லேருந்து கொஞ்சமும், அதுக்கப்புறம் தி வாரியர்ஸ் ஆஃப் கியோஷி அப்படிங்கிற எபிசோடோட பிளாட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா அவதார் டே அப்படிங்கிற ஒரு எபிசோடு இருக்குது. ஸோ அந்த எபிசோடில் இருக்கிற ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து இதில் இன்க்ளூட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மோமோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கட்டாரோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரால் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பெண்டிங் ஸ்க்ரால். அதை பார்த்தீங்கன்னா கட்டாரோட பாட்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாராக்காக வாட்டர் பெண்டிங் அவங்களுக்கு கற்றுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கில் வச்சாங்க. ஸோ ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பெண்டிங் ஸ்க்ராலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடே பார்த்தீங்கன்னா போயிருக்கும், வாட்டர் பெண்டிங் ஸ்க்ரால் அப்படின்னு. அதில் நமக்கு பைரட்ஸ் எல்லாம் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரால் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாரோட பாட்டி மூலயமாவே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எபிசோட்கான டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ்க்கான இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணல. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க, மற்ற எந்த எபிசோட்லையுமே வைக்கலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா எபிசோட்லேயும் வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம ஆங்கா அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கியோஷி ஐலாண்ட் வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு சீரீஸில் கியோஷி ஐலாண்டில் உனாகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயன் ஈல் மாதிரியான ஒரு கிரியேச்சர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு இதில் காமிக்கலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஈலில் பார்த்தீங்கன்னா நம்ம கியோஷி தான் வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இருக்கும். ஸோ ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. அடுத்து நம்ம கியோஷி வாரியர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்காவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லீடர்கிட்ட பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஷோ பண்ணியிருக்காங்க. நமக்கு சீரீஸில் கியோஷி ஐலோட லீடர் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கியோட அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க யாரையுமே பார்த்தீங்கன்னா கியோஷி ஐலாண்டில் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆங் அவதார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக அப்படியே மாற்றிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க யாரையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுறதா இல்லை. நம்ம ஆங்கையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஆங் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாரோட இம்பேக்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம கட்டாரா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற வாட்டர் பெண்டிங் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் பெண்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆங் வராரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாரா பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவதார்னா எல்லாமே கற்றுக்கணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆங் பார்த்தீங்கன்னா வாட்டர் பெண்டிங் பார்த்தீங்கன்னா கற்றுக்க தயங்குறாரு. அது ஏன் தான் எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. சொல்லப்போனால் சீசனோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா அதுதான். இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம அவதாரோட லைவ் ஆக்ஷன் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கும் கட்டாரும் பார்த்தீங்கன்னா கியோஷியோட டெம்பிளில் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஆங் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா அவரோட பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. அவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் இல்லை. நம்ம ஆங் என்ன சொல்லியிருப்பார் சீரீஸில் அப்படின்னா, அவரோட பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறனால அவரால் பார்த்தீங்கன்னா அவதாராக இருக்கிறனால நார்மலான லைஃப் மற்ற பசங்க மாதிரி லீட் பண்ண முடியல அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் கூட இருக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவரை விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அவதார் அப்படிங்கிறனால அவரோட பவர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அவர் எந்த டீமில் இருக்கிறாரோ அவர் அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங் மேலே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம சாகாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நம்ம சாக்கா கிட்ட என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு சீரீஸில் வாரியர்ஸ் ஆஃப் கியோஷி அப்படிங்கிற எபிசோடில் நம்ம சாக்காவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், கேர்ள்ஸ்னால் இந்த வேலை செஞ்சுட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இருப்பார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் திருந்தி அவரோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அது மூலயமா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது சாக்கா கிட்ட இருந்து மிஸ் ஆகுது. அடுத்து நம்ம சாக்காவோட ட்ரைனிங் முடிஞ்சது. நம்ம சுக்கி பார்த்தீங்கன்னா அவங்க மேக்கப் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா நம்ம சுக்கியோட ஃபேஸை பார்த்திங்கன்னா நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சீரீஸில் வந்து சீசன் 2ல் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் நம்ம ஆங்குமே பார்த்திங்கன்னா அவதார் கியோஷியோட பார்த்திங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கான்வர்சேஷன்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது நம்ம கியோஷி பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரியர் டோன்லேயே பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கியோஷி பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கோட பாடி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எடுத்து அங்கே பார்த்திங்கன்னா மாசாக பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபயர் பெண்டர்ஸும் பார்த்திங்கன்னா அடித்து ஓட விட்றாங்க. சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சேர்த்து பார்க்க பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம அவதார் கியோஷிக்கு பார்த்திங்கன்னா ரோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க இருக்கிற நிறைய ரோலில் பார்த்திங்கன்னா நம்ம அவதார் ரோக்கு தான் இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அவதார் கியோஷிக்கு பார்த்திங்கன்னா ரோல் கொடுக்குறாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் சீசன் 2 அவதார் டே அப்படிங்கிற எபிசோட்லேருந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த எபிசோடை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது என்னென்ன அப்படின்னா, அந்த எபிசோட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம சாக்கா கட்டாரா பார்த்திங்கன்னா நம்ம கியோஷி ஐலாண்டுக்கு வந்து நம்ம கியோஷியை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிப்பு வச்சுருக்காங்க. அதே தான் பார்த்திங்கன்னா இந்த எபிசோட்லேயுமே பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த சீரீஸில் வந்து அந்த எபிசோடில் வந்து நம்ம கியோஷி பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கோட பாடி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அதே தான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்ன அவங்க வந்த இடமோ வந்த பர்பஸும் தான் பார்த்திங்கன்னா வேறு. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாக்கா சுக்கிக்குள்ளே இருக்கிற ரிலேஷனை பார்த்திங்கன்னா நல்லா காமிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் நம்ம சாக்கா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சுக்கிக்கிட்ட பல்பு வாங்குறதா இருக்கட்டும், அதே டைமில் அவங்களுக்குள்ளே ஏற்படுற கெமிஸ்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா சீரீஸில் காமிச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நமக்கு பக்காவாக பார்த்திங்கன்னா காமிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் நமக்கு சீரீஸில் காமிச்சதோட அவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இதுல நல்லா பார்த்திங்கன்னா பெட்டராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நல்லாவே காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே எபிசோடு தான் இவங்க 2 பேத்துக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஆங்கோக்கும் கட்டாருக்கும் எப்போ தான் அந்த கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்திருக்குது. ஆனால் நமக்கு சீரீஸில் வந்து இதே வாரியர்ஸ் ஆஃப் கியோஷி அப்படிங்கிற எபிசோடில் வந்து நம்ம ஆங் வந்து கட்டாருக்கு ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் நமக்கு இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த எபிசோட்லாம் இல்லை, இந்த சீசன்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் நம்ம ஆங்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா கியோஷி ஐலாண்டை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன். அதில் நம்ம ஆங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம பழைய அவதார்ஸை யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னா நான் அதுக்கு அவங்க டெம்பிளில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கியோஷி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நமக்கு லைவ் ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு சீரீஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஆங் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவரால் பார்த்திங்கன்னா பழைய அவதார்ஸ் கூட பேச முடியும், எல்லாமே பண்ண முடியும். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதும் நம்ம ஆங் பார்த்திங்கன்னா நார்த்தன் வாட்டர் ட்ரை போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம கியோஷியும் ஆங்கும் பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம கியோஷி பார்த்திங்கன்னா ஆங்க் ஒரு விஷன் காமிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நார்த்தன் வாட்டர் ட்ரைப்பை ஃபயர் பெண்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணி அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை தடுக்கணும், அதனால் நம்ம நார்த்தன் வாட்டர் ட்ரை போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போவார். இந்த விஷயமே பார்த்திங்கன்னா நமக்கு லைவ் ஆக்ஷனில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நமக்கு சீரீஸில் எப்படி அப்படின்னா நம்ம அவர் நார்த்தன் வாட்டர் ட்ரை போவார். ஆனால் எதுக்கு போவார் அப்படின்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா வாட்டர் பெண்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ வாட்டர் பெண்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆங் பார்த்திங்கன்னா நார்த்தன் வாட்டர் ட்ரைப்பே போவார். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. இவரோட மெயின் பர்பஸே பார்த்திங்கன்னா அங்கே போய் அந்த அட்டாக்கை தடுக்கணும் அப்படிங்கிறது தான். செகண்டரி தான் பார்த்திங்கன்னா வாட்டர் பெண்டிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அங்கே வாட்டர் பெண்டிங் கற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. எனக்கு இந்த லைவ் ஆக்ஷனில் பிடிக்காத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எபிசோட் 2ல் பார்த்திங்கன்னா நமக்கு கமாண்டர் ஜாவை பார்த்திங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவரோட கேரக்டரை பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நமக்கு சீரீஸில் வந்து அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டாமினண்ட்டான ஒரு கேரக்டராக பார்த்திங்கன்னா இருக்கும். அவதார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது நம்ம ஜூக்கோவே பார்த்திங்கன்னா என் வழியில் வராத அவதார் வந்து எனக்கு தான் சொந்தம், நான் தான் அவனை பிடிப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டாமினண்ட்டான ஒரு கேரக்டராக இருப்பார். லிட்ரலி பார்த்திங்கன்னா நம்ம ஜூக்கோ கூட பார்த்திங்கன்னா அக்னிகாய் ஃபைட்டுக்கே பார்த்திங்கன்னா போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு கேரக்டரை பார்த்திங்கன்னா நமக்கு லைவ் ஆக்ஷனில் வந்து ஒரு டபுள் கேம் ஆடுற பர்சன் மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. நம்ம ஜூக்கோ கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை பார்க்குற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அது சுத்தமாக பிடிக்கல. அடுத்து கமாண்டர் ஜாவை பார்த்திங்கன்னா அவதார் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை பார்த்திங்கன்னா ஓசாய்க்கு பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஓசாயை பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லைவ் ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஓசாய்க்கான ஒரு ஹைப் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஆனால் நமக்கு சீரீஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. சீசன் 3ல் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸே பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓசாயோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் 2ல் பார்த்திங்கன்னா காமிச்ச முக்கியமான விஷயங்கள் அது எப்படி ஒரிஜினல் சீரீஸ்லேருந்து டிஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் எபிசோட் 1 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷன் சீரீஸ்க்கான ரிவ்யூ வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.